பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் இப்படி ஒரு சுழற்காற்று போல நம்ம டாஸ் அப் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது நாம் பயந்து போகின்றவர்களாய் இருக்கின்றோம். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 24வது வசனத்திலே பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிறவர் யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். அங்கே பார்க்கிறோம், ஒரு தேவ தூதன், இஸ் அ மெசஞ்சர், கடவுளிடத்திலிருந்து ஒரு செய்தியை கொண்டு வந்து அந்த இடத்திலே பவுலோடு கூட மற்ற கைதிகளும் அந்த கப்பலிலே பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது சிக்கலிலே இருக்கின்றது. அங்கே தே ஆர் டாஸ்ட் அப். அப்போ எல்லாரும் பயந்து போயிருக்கும்போது இந்த தேவதூதன் வந்து சொல்லுகின்ற முதல் வார்த்தை, பயப்படாதே பவுலே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் இப்படி ஒரு சுழற்காற்று போல நம்ம டாஸ் அப் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது நாம் பயந்து போகின்றவர்களாய் இருக்கின்றோம். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே. ஏதோ ஒரு காரியத்தின் குறித்து நீங்க பயந்து இருக்கிறீங்க, ஆனா பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பயப்படாதே என்று சொல்லி, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், ராஜாக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். அந்த கப்பல் சேதம் ஆனபோது எல்லாரும் பயந்துட்டாங்க. எல்லாரும் அதை நம்பவே இல்லை. அப்படிதான் வாழ்க்கையிலையும் கூட சில நேரங்களில் அவ்வளோ சேதம் ஏற்படும், நான் எங்கே போய் ராஜாக்கு முன்பதாக நிற்க முடியும் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், பயப்படாதே, நீங்கள் ராஜாக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அதாவது உயர் அதிகாரிகளுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். ராஜாக்கு முன்பதாக நீ உன்னுடைய வேலைகளிலே ஜாக்கிரதையாய் இருந்தால் நீசனுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாய் என்று சொல்லி நீதிமொழிகளில் பார்க்கின்றோம். அப்போ நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நாம் செயல்படும் பொழுது நாம் நீசர்களுக்கு முன்பாக நிற்காமல் ராயனுக்கு முன்பாக நிற்க கர்த்தர் உதவி செய்கின்றவராய் இருக்கின்றார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய கவலை, உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பாரங்கள், உங்களை அழுத்துகின்ற காரியங்கள், பயப்படாமல் இருங்க. நீங்க அதெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் ராயனுக்கு முன்பாக நின்று. அந்த வசனத்தின் முடிவிலே பார்க்கும்போது தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று சொல்லி, நம்ம அந்த ஃபேவர் ஆஃப் காட், அந்த தயவுக்காக நம்ம காத்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு தயவு செய்கின்றவராக இருக்கின்றார். பயப்படாதே என்று சொல்லுகிறார். நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்க போகிறீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு சத்தியத்தோடு நிச்சயத்தோடு தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டே இருக்கின்றோம். கர்த்தாவே, அந்த பயத்தை நீக்கி நாங்கள் ராயனுக்கு முன்பாக நிற்க ஆண்டவர் தயவு பண்ணும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயத்தை பெறுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.